இருந்தது என்கிட்ட 2 பொண்ணு வேஷம். ஏன் இந்த என் பொண்ணு வேஷக்காரரு எனக்கு தெரியாத இன்னொரு ஜமாக போயிட்டான். இது எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல வேலை அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கிறான். இது உண்மையாவே நீ தெரியல நம்பிட்டேன். சரி விடு, நம்ப ஊர் தானே நம்பி சொல்லிட்டோம். ஆனா இந்த அம்மா கிட்ட ஐத பத்து ஒரு மத்தானக்காரனுக்கு 2 மத்தானக்காரன் இந்த அம்மா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த அம்மா யார் தெரியுமா? இளைஞரகம் அது நாடக பேராசிரியர் எனக்கு கற்பித்து தந்த இப்படிலாம் இருந்தாலும் ஒரு ஜமா போட்டு நிர்வாகம் பண்ண முடியும். என் ஆர்வம் மாமாவாகிய இளைச்சானூர் சேர்ந்த முருகேசன் நாடக பேராசிரியர் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாடகத்தை எப்படி அதை ஆட வேண்டும், எப்படி அதை பாட வேண்டும். ஒரு வாஜர் தான் 4 தொழில் செய்தாதானே ஒரு வாஜர் ஆக முடியும். ஒரு வேஷக்காரன் இன்னொரு வேஷம் ஆகணும். இந்த கெட்டிக்கார வேஷம் நான் ஆடுவேன். நம்ம நிலைமை இல்லை. அதனால என் சித்தப்பாராகிய அரசலிங்க நாடக பேராசிரியர் வசந்த கிருஷ்ணாபுரம் அரசலிங்கம் என் சித்தப்பா, சொந்த சித்தப்பா, என் உயிரின் மேலான கஞ்சவ நாடக ஆசிரியர் இவங்கெல்லாம் எனக்கு உறுதுணை இருந்ததாக இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு என் பெரியப்பாராகிய சந்திரகேசன் போன பிறகு நீ ஜமா கட்டு மத்த நம்ம 2 பேரும் நின்று நடத்துன்னு எனக்கு ஒருதினா இன்னைக்கு என் கைகள் ஆபத்து கொண்டு விட்டு கடவுள் உனக்கு நான் கோடான கோடி வணக்கம் செய்யணும். ஜமாக்கு அடி கடகால் நீதான் அடி கடகாலா இருந்தா. ஆமா, நேரம் நல்ல நேரமோ கெட்ட நேரம் தெரியல. கெட்ட நேரம் நல்ல நேரம். 3 வருஷமா நான் வேற இடத்துக்கு போயிட்டேன். ஆமா ஆமா. இப்படிலாம் நிலைமை இருந்து ஒரு மனுஷன் சூழ்நிலை மாறும். அதை மன்னிக்கிறதா மனிதர். ஆமா, தர்மநீதியா. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வேற இடத்த பாக்கு வாங்கி அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம தப்பா சத்தியமா இந்த மருத்துவருக்கு நான் துரோகம் எப்பவுமே நினைக்க மாட்டேன். என் ஊருக்கே நான் துரோகம் நினைச்சா நினைப்பேன் வச்சு இந்த மருத்துவருக்கு நினைக்க மாட்டேன். இந்த அம்மன் அப்ப பச்சு வந்தவங்க தம்பி இவரு ஒரு மத்தளக்காரரு அரசலிங்க மாவா, அரசலிங்க வாஜர் மாவா. அது சின்ன பிள்ளை மாயவிய நண்பன் இவன் தம்பி. ஆமா, அவன் அவனுக்கு பங்காளி. ஆமா, அவன் அவனுக்கு போய் எங்க போய் பண்ணுவாங்க வேலுப்பட்ட போய் அவங்க ஆயா அம்மா அவங்க ஊருக்கு போயிட்டு 2 மத்தளக்கார வேசக்காரமா இந்த அம்மா செய்த புண்ணியம் இருக்கு. ஆமா, நான் செய்த புண்ணியம் இல்ல இல்ல. நான் நிலத்தை ஊர் பொதுமக்கள் என்ன கேள்வி கேட்குமா? ஆட்டம் நீங்க 45,000 60,000 ஆட்டம். நம்ம ஊர்ல கம்மி வேலைக்கு வந்தாலும் என்ன பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கணக்கு நேரம் இருந்தாலும் கருவாட்டு கூட கை வைக்க கூடாது அப்படின்வாங்க. சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் வீட்டுக்கு வா சாப்பிடு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாடகத்தை பொறுத்த அளவுக்கு சொந்தமா இருக்கட்டும் பந்தமா இருக்கட்டும் கட்டி பேங்கில் தான் கட்டி வைப்பாங்க. அதான் உண்மை. யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன் நிலைமை எப்படி? ஊர் பொதுமக்கள் வைக்கும். எங்க யாருக்காக பார்க்க வச்சாலும் இவனை வச்சாலும் பார்க்க வைக்கலையோ இவனையால வாங்கி தட்டாலும் ஊருக்காரர் சொல்லுவாங்க. இந்த ஊருக்கார நாட்டாம நம்ம மேல உருவாதம் கிடையாது. நம்மளே அவங்க பிள்ளைய மனதில் நினைக்கிறாங்க. இது என்ன கிரக வாட்டங்கள் வந்தால் இப்படி நடக்கும். எப்படி ஒரு மனிதனுக்கு ஆமா இது கரவாட்டை பிடிச்சனால்தான் அவர் மாவட்டம் தரையில் படுத்து தூங்குறாரு. சரி பா என்ன மூத்திரமா? விளக்கு எப்படி தெரியுமா? சொல்லுங்க விளக்கத்தை.
ஐ ஏய் ஏய் முருகன் முருகன் வா சரி 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 எப்பா இது இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டம், அது விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் தோசை சூடு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருக்கோயில் தாலுக்கா திருநெல்வேலி திருக்கோயில் தாலுக்காவை சேர்ந்த வடமருதூர் நன்னகரத்தில் வந்தக்கூடிய ஊர் பொதுமக்களும் ஊர் நாட்டாமதார்களும் ஊராட்சி மன்ற தலைவரும் வார்டு நபர்களும் மாமாவாகிய கவுன்சிலர் அவர்களும் அது எங்க மாமாவாகிய நாடக பேராசிரியர் கிருஷ்ணன் நாடக பேராசிரியருக்கும் இது இருக்கிறது. என் மாமாவாகிய பகவான் பேர வகுத்த சேம்பர் மேஸ்திரி ஆளுக்கு 100 கொடுத்தாலும் இந்த ஆளுக்கு சம்பளம் கொடுத்துருவோம். எங்க சம்பத்தாண்டா எங்கதான் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாலும் எங்கதான் தெரியல. ஒரு 10 கொடுத்தாலும் பரவாயில்ல. அவரு ஏடிஎம்ல போட சொல்லிட்டாரு. ஆமா ஏமா இது அனைத்து நாட்டாமதர்களுக்கும் இது அறியாத சிறுவன் கோடான கோடி வணக்கம். என் பகவான் இருக்குது. நான் 8வது தினமாகவே தேவை வசதியவருக்கு ஒரு 10 தானே வந்துக்கிறேன். வரும் சரி, அதனால இன்னைக்கு நாடகம் நாளைக்கு நலாங்கனி நாடகம் வச்சு இந்த காசெல்லாம் வாங்கலாக்கா. நலாங்கனி நாடகம் என் உயிர் சிலையகரை வாஞ்சிநாதன் வருவார்கள். அதனால நாளைக்கு இன்னைக்கு விட்டு போச்சா இன்னைக்கு தான் கொடுப்பேன் காசு. சரி, அது போல மட்டும் இது இருக்குது. மசித் எவருக்கும் தேவைகிறவர்களுக்கும் இது பிரஜையாக இருக்குது. கண்ணன் பலராமன் அப்படி இருவரும் பிறந்த 8வது ஜனம் மாமன் கம்சன் கொண்டு விட்டேன். இன்னைக்கு பூமி துவாரத்திற்காகவே பிறந்திருக்கிறேன். எல்லாம் போட்டோம். எனக்கு இருக்கிற லட்சுமி மார்பிளை தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. என் மிதிமையை மகனுக்கு மகாலட்சுமி வர போல என் வீட்டு விளக்காத்த வர போல என்னை விட்டு வேற வச்சு போலாம். இன்னைக்கு ஆபத்துக்கு வரல சொல்றா. இன்னைக்கு ஆபத்துக்கு ஆளே கிடையாது. எங்க மட்டும் 10% ஆகிட்டு 2 பேரும். ஆனா நாளைக்கு வரலாம் நானா நினைச்சு காட்சிபுரம் வச்சு பண்ணி பார்த்தேன். அவன் மேல சொல்லுங்க. எங்க குடும்பம் அதனால இருக்கிறது. என் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி யாரு கூட்டாலும் இந்த மாதிரி போயிடுவா. யாரு கூட்டாலும் போயிடுவா. ஏழை விட்டு அரிதாக மச்சவிடாக்குவதற்கு நான் எப்படி இருந்தாலும் தாங்கிக்குவேன். நல்லது கெட்டது எப்படி ஜெயிச்சிருவாரு. எப்படி ஜெயிச்சிருவாரு அவனுக்கு தெரியும். எந்தவனுக்கு கடவுள் அவரை கைவிட மாட்டாரு அவனுக்கு தெரியும். அதனால அவன் யாரெல்லாம் ஏழை கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு போயிடுவான். அப்படி இருந்து நான் சேர்த்துக்கிறேன். மார்பத்தங்க மகாலட்சுமி கொண்டு வா சீக்கிரம். கண்ணையால் குந்தாதேவி கவனித்தால் வருது தன்னை மன்னமாக கல்வோனின்றி வளர்ப்பமா இந்த பின்பு இந்த மன்னவன் உதைக்க பாரியன் மாதாவும் பங்கப்பட்டு என்ன பெயர் வச்சு விட்டாலே ஆற்று